விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக புகார்கள் எழும் நிலையில் இதற்கு முன்னதாக நடந்த சம்பவங்கள் குறித்த செய்தியை இப்போது பார்க்கலாம். இதற்கு முன்பு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி நீலாங்கரை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட சிறுவன் தமீம் அன்சாரியிடம் குற்றவியல் ஆய்வாளர் புஷ்பராஜ் விசாரணை நடத்தியுள்ளார். அப்போது புஷ்பராஜ் தனது கை துப்பாக்கியை எடுத்து சிறுவனின் கழுத்தில் வைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென்று துப்பாக்கி வெடித்து அன்சாரியின் கழுத்தில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. கழுத்தில் காயம்பட்ட சிறுவன் சிகிச்சைக்கு பிறகு உயிர் பிழைத்தான். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி காவல் நிலையத்தில் மலைராஜ் என்ற இளைஞர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த நிலையில் காவல் நிலையத்தில் இளைஞர் மலைராஜ் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அக்டோபர் 14ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டினம் காவல் நிலையத்திற்கு மெக்கானிக் சையது முகமது என்பவர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். அப்போது சையது போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் எஸ்ஐ காளிதாஸ் சுட்டதில் சையது உயிரிழந்தார்.